ஈஸ்வரி வீட்டில் அந்த நாள் ஒருவிதமான பரபரப்பு நிலவிக் கொண்டிருந்தது. காலை முதலே அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நேரத்தில், ஐஸ்வர்யாவின் பெற்றோர் திடீரென்று ஒரு யோசனையை முன்வைத்தனர். பொன்னையும் மாப்பிள்ளையையும் கொஞ்ச நாள் வெளியூருக்கு அனுப்பி வைக்கலாமே என்று. அவர்கள் சொன்ன உடனே வீட்டில் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மோகனா முதலில் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டாலும், அவர்கள் அமைதியாக சிரித்தபடி இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து கல்யாணம் நடந்திருக்கிறது. கொஞ்ச நாள் இருவரும் தனியாக சென்று மனசை மாற்றிக்கிட்டு வந்தா நல்லதுதானே என்று கூறினர். அந்த வார்த்தைகள் அனைவருக்கும் நியாயமாகவே தோன்றின. ஆனால் அந்த யோசனை சேதுவின் மனதில் வேறு நினைவுகளை கிளப்பியது. கொடைக்கானல் என்ற பெயர் கேட்டவுடன் தமிழ் செல்வியுடன் கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அவனது நினைவில் மின்னல் போல் ஓடியது. அந்த மலைப்பகுதியில் நடந்த சிரிப்புகள், சண்டைகள், உயிர் தப்பித்த தருணங்கள், ஒன்றாக பகிர்ந்த உணர்வுகள் என அனைத்தும் அவன் மனதை கலங்கச் செய்தது. வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவன் பெரும் போராட்டத்தில் இருந்தான். அதனால்தான் அனைவரும் எதிர்பார்த்த பதிலுக்கு மாறாக, இப்போ எனக்கு வெளியூருக்கு போக விருப்பமில்லை என்று கூறிவிட்டான். அந்த பதில் ஐஸ்வர்யாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவளுடைய முகத்தில் தெரிந்த அந்த ஏமாற்றத்தை அவளது பெற்றோரும் கவனித்தனர். ஆனால் சேதுவின் குரலில் இருந்த உறுதியை கேட்ட பிறகு யாராலும் மேலும் வற்புறுத்த முடியவில்லை. சேது இப்படி மறுத்து பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில்தான் எதிர்பாராத விதமாக வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. உள்ளே வந்தவர் குடும்பத்தின் வழக்கறிஞர். அவரை பார்த்தவுடன் வீட்டில் இருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது. ஏனெனில் அவரை யாரும் அழைக்கவில்லை. ஈஸ்வரி கூட மனத்திற்குள் வேறுவிதமாக யோசிக்க ஆரம்பித்தார். சமீபத்தில் சேதுவிற்கு இரண்டாவது திருமணம் நடந்ததால் ஒருவேளை ராஜாங்கம் ஏதாவது சொத்து விஷயமாக ஏற்பாடு செய்திருக்கலாம் என்று நினைத்தார். சித்ராவும் அதே சந்தேகத்திலேயே இருந்தாள். ஆனால் வழக்கறிஞரின் முகத்தில் இருந்த தீவிரம் வேறு ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தியது. ராஜாங்கம் அவரை அமர வைத்து என்ன விஷயம் என்று கேட்டபோது அவர் பேசத் தொடங்கிய முதல் நிமிடத்திலேயே வீட்டின் காற்றே மாறிவிட்டது. உங்களுடைய குடும்ப சொத்துக்கள் பற்றிய முக்கியமான விஷயத்தை பேசத்தான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னதும் அனைவரும் கவனமாக அமர்ந்தனர். அவர் வைத்திருந்த கோப்புகளை திறந்து பார்த்த விதமே இது சாதாரண உரையாடல் அல்ல என்பதை உணர்த்தியது. வழக்கறிஞர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். ராஜாங்கமும் சன்னாசியும் சேர்ந்து சம்பாதித்த சொத்துக்களை விட அவர்களுடைய பெற்றோரின் பெயரில் இருந்த சொத்துக்கள் பல மடங்கு அதிகம் இருப்பதாக அவர் கூறினார். அந்த தகவல் முதலில் யாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக தெரியவில்லை. ஆனால் அடுத்த நொடியே அவர் சொன்ன தொகையை கேட்டதும் அனைவரும் உறைந்து போனார்கள். உங்க அப்பா அம்மா பேரில் இருக்கும் சொத்துக்களின் மதிப்பு 50 கோடியை தாண்டும் என்றார். அந்த வார்த்தைகள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்தது போல இருந்தது. இதுவரை சாதாரணமாக வாழ்ந்து வந்த அந்த வயதான தம்பதியரிடம் இவ்வளவு பெரிய சொத்து இருப்பதாக யாரும் நினைத்ததில்லை. ஈஸ்வரி, சித்ரா, மோகனா, சாவித்திரி, தாமரை என அனைவரும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சி அடைந்தனர். குறிப்பாக சாவித்திரி மற்றும் தாமரையின் மனதில் உடனே பல கணக்குகள் ஓட ஆரம்பித்தன. இவ்வளவு சொத்து இருந்தது தெரிந்திருந்தால் வேற மாதிரி நடந்திருக்கலாமே என்ற பேராசை நிறைந்த எண்ணங்கள் கூட அவர்களின் மனதில் தோன்றின. ஆனால் வெளியில் அவர்கள் எதையும் காட்டவில்லை. அந்த அறையில் அமைதியாக அமர்ந்திருந்த முதியவர்களின் மதிப்பு அந்த ஒரு நிமிடத்தில் பல மடங்கு உயர்ந்தது. அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் வழக்கறிஞர் இன்னும் பெரிய செய்தியை வெளியிட்டார். இந்த சொத்துக்கள் யாருக்கு போகப் போகிறது என்பதுதான் முக்கியம் என்று அவர் சொன்னார். அனைவரும் உடனே முன் நிமிர்ந்து அமர்ந்தனர். ஈஸ்வரி மனதிற்குள் சேதுவின் பெயர் வரும் என்று எதிர்பார்த்தார். ஐஸ்வர்யாவும் அதே நம்பிக்கையில்தான் இருந்தாள். ஆனால் அடுத்த நொடியே வழக்கறிஞர் சொன்ன செய்தி அந்த வீட்டையே தலைகீழாக மாற்றியது. இந்த சொத்துக்கள் அனைத்தும் தமிழ் செல்வியின் குழந்தைகளுக்குதான் போக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றார். அந்த ஒரு வாக்கியம் கேட்டதும் அனைவரும் ஒரே நேரத்தில் உறைந்து போனார்கள். யாருக்கும் பேச வார்த்தைகள் கிடைக்கவில்லை. சில நிமிடங்கள் யாராலும் பேச முடியவில்லை. அந்த அமைதிக்குள் பேராசை, பொறாமை, கோபம், அதிர்ச்சி என பல உணர்வுகள் கலந்திருந்தன. வழக்கறிஞர் தொடர்ந்து பேசினார். பல உணர்வுகள் கலந்திருந்தன. வழக்கறிஞர் தொடர்ந்து பேசினார். தமிழ் செல்வி பெயரில் எழுத முயன்றபோது அவள் மறுத்துவிட்டாள். அதனால் அவளுடைய குழந்தைகளின் பெயரில் பதிவு செய்ய முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்றார். அந்த தகவல் கேட்டு சிலருக்கு இன்னும் கோபம் வந்தது. ஏனெனில் சொத்து மீது ஆசைப்பட்டிருந்தவர்கள் தமிழ் செல்வி கூட அதை விரும்பவில்லை என்பதை அறிந்து தங்களது எண்ணங்களை மறைத்து கொள்ள முடியாமல் தவித்தனர். ராஜாங்கம் மட்டும் அமைதியாக இருந்தார். அவருடைய முகத்தில் வருத்தம் இருந்தாலும் பெற்றோரின் முடிவை மதிக்கும் தன்மை தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஈஸ்வரி போன்றவர்களுக்கு அந்த முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது என்ற ஏக்கம் அவர்களை உள்மனதில் எரித்து கொண்டிருந்தது.
அதே நேரத்தில் அனைவரும் இந்த முடிவை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வீட்டின் வாசலில் எதிர்பாராத விதமாக தமிழ்செல்வி தோன்றினாள். அவள் முகத்தில் இருந்த கோபம், வேதனை மற்றும் உறுதி அனைவரையும் அமைதியாக்கியது. மலர் குழந்தையை கையில் தூக்கிக் கொண்டு வந்ததும் தமிழ்செல்வி அவனை தன்னிடம் வாங்கிக் கொண்டாள். அந்த தருணத்தில் அவள் பேச ஆரம்பித்த வார்த்தைகள் அங்கே இருந்தவர்களின் மனதை குலைத்தன. எனக்கு சொத்தும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என் குழந்தைகளுக்கு நான் கொடுக்கிற அன்பு போதும் என்று அவள் உறுதியாக சொன்னாள். அந்த குரலில் எந்த நடிப்பும் இல்லை. அவள் உண்மையாகவே அந்த சொத்துக்களை விரும்பவில்லை என்பது அனைவருக்கும் புரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் குழந்தையை இந்த வீட்டில் விட்டு வளர்ப்பதற்கும் அவளுக்கு விருப்பம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. தமிழ்செல்வி தொடர்ந்து பேசினாள். அம்மாச்சி எடுத்த முடிவை நான் தடுக்க முடியாது. அது அவருடைய சொத்து, யாருக்கு கொடுக்கணும் என்று முடிவு செய்யும் உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த சொத்துக்களுக்காக நான் யாரிடமும் தலை குனிய மாட்டேன் என்றாள். அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே இருந்தவர்களின் மனசாட்சியை கேள்வி கேட்டது. குழந்தைகள் பெரியவர்களான பிறகு அந்த சொத்தை ஏற்க வேண்டுமா, வேண்டாமா என்று அவர்கள் முடிவு செய்வார்கள் என்றும், தற்போது அதை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்றும் கூறினாள். அவளுடைய தன்னம்பிக்கை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. பணமில்லாமல் வாழ்க்கையை நடத்துவது எவ்வளவு கடினம் என்று தெரிந்தும், சொத்துக்காக உறவை தேட விரும்பாத அவளுடைய மன உறுதி மிகப்பெரியது. அந்த பேச்சுக்குப் பிறகு தமிழ்செல்வி குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியேற முயன்றாள். அந்த தருணத்தில் பலரின் முகங்களில் பலவிதமான உணர்வுகள் தெரிந்தன. சிலருக்கு குழந்தை வீட்டை விட்டு போகிறது என்பதற்காக வருத்தம் இருந்தது. சிலருக்கு சொத்து முழுவதும் தங்கள் கைகளிலிருந்து வழுக்கி போய்விட்டது என்பதற்காகவே அதிக வருத்தம் இருந்தது. அந்த வேறுபாட்டை தமிழ்செல்வி நன்றாக புரிந்து கொண்டாள். அதனால்தான் யாரிடமும் மேலும் பேசாமல் தன் குழந்தையை கட்டிப்பிடித்தபடி அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற பிறகும் அவளுடைய வார்த்தைகள் அந்த வீட்டின் சுவர்களில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. வழக்கறிஞரும் தனது வேலையை முடித்துவிட்டு கிளம்பிய பிறகு வீட்டில் மீண்டும் விவாதம் ஆரம்பமானது.